ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணிக்கு தேவையான பொருள் 4 தக்காளி, 4 வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் 3 பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் இஞ்சி இருக்கும், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா. இதை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியனை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இஞ்சி தோல் நீக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூண்டு வந்து தோலோடு தான் போடுறேன், அப்போ தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான ஆயில் வந்து போட்டுக்க போகிறோம். தேவையான ஆயில் வந்து போட்டாச்சு. தேவையான பொருட்கள் தக்காளி, கட் பண்ணி வச்சு தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா 4, அப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், கிராம்பு, வெங்காயம், அப்புறம் அரிசி கழுவி வச்சுருக்கு. வாங்க, அடுத்து எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு. இப்படி கை வச்சு பார்த்திங்கன்னா அனல் தெரியும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டை, இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம ஒரு பிளேட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் ஆயிலில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். அடுத்தது மல்லி, புதினா சேர்த்து ஒரு கைப்பிடி போடுறோம். போட்டுட்டு நல்லா வந்து அதை வதக்கி விட்டுடலாம். பேஸ்ட்டு, பச்சை மிளகா, புதினா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட போகிறோம். வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போடுறோம். போட்டுட்டு இந்த கலருக்காக தான் போட்டிருக்கோம். நல்லா இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கணும். இது கொஞ்ச நேரம் ஆயிலில் அப்படியே நம்ம வதக்கிட்டு அடுத்தது அப்போ தயிர் வந்து தேவையான அளவு ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு வந்து நம்ம 100 ml தயிர் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம். வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. 1/2 kgக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ உப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இது இன்னும் நல்லா இதுவாகி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அடுத்த ஸ்டேஜ் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா தம்மு வைக்கிறதுக்கு நம்ம வந்து 1/2 கிலோ ரைஸுக்கு 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். இது ஒரு ரைஸுக்காக இப்போ தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து சிக்கன் ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு இதை வந்து கலரிக்கலாம். நம்ம மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் கூட வந்து மிக்ஸ் ஆன பிறகு அது மசாலா வந்து இழுத்துக்கும் சிக்கன். அதுக்கப்புறம் வந்து நம்ம 1/2 லிட்டருக்கு நம்ம வந்து சிக்கன் வேகிறதுக்காக ஊற்ற போகிறோம். நம்ம அதில் வச்சோம் இல்லையா, அதில் 2.5 லிட்டர், அதுலேருந்து 1/2 லிட்டர் எடுத்து கரெக்டாக இதில் ஊற்றணும். நல்லா கொதித்த பிறகு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியில் வாட்டர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பாயில்ட் ஆகணும். ஆன பிறகு நம்ம வந்து இப்போ ரைஸ் போட்டுற போகிறோம். சிக்கன் வந்து நல்லா மசாலா கூட நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து உப்பு காரம் வந்து நம்ம சரி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சுட்டு இருக்க தண்ணி அதில் புளிப்பு, உப்பு, காரம், அதாவது தயிர் ஆட் பண்ணோம் இல்லையா, அதில் புளிப்பு இருக்கும். ஸோ அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே வந்து ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். நல்லா இது சிக்கன் வேக இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஃப் பாயில்டு, அதாவது மேலே வந்து நல்லா வெந்திருக்கணும், உள்ளே பார்த்தீங்கன்னா ரைஸாக இருக்கணும். இதுதான் வந்து ஆஃப் பாயில்டுன்னு அர்த்தம். இப்படி உடைச்சா உடையணும். இப்போ வந்து தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாங்க அதை ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியாச்சு, வாட்டர் இது பண்ணியாச்சு. இப்போ வந்து ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம்.
கலந்து விட்டுக்கலாம். இந்த ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து அப்படியே சமப்படுத்திட்டு 20 நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு 20 நிமிஷம் வந்து தம் போட்டோன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்குது, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். 20 நிமிஷம் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். தம்முக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டாக ஒரு கல் வச்சு அப்படியே நம்ம சிம்மில் வச்சு மூடி விட்டுடலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தம் எடுத்துடலாம். என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பிரியாணி வந்து அழகாக உதிரி உதிரியாக வந்துருச்சு. தண்ணி அடியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி விட்டு இப்படி பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை. கரெக்டாக நம்மளுக்கு வந்து தம்மு கரெக்டாக ஆகிடுச்சு. ரைஸ் பாருங்கள் நல்லா உடையில பிரியாணி நல்லா கடை பிரியாணி மாதிரி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அடி பிடிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியும் இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் வச்சுருக்கணும்னு அர்த்தம். மசாலா தான் அடியில் இருக்குது. அதேமாதிரி ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உடையில கரெக்டாக இருக்குது.